நெல்லை தாமிரபரணி ஆற்றில் 50 இடங்களில் கழிவுநீர் கலக்கக்கூடிய நிலையில் மேலும் 50 இடங்களில் கழிவுநீர் கலக்கிறது. இதனால் ஏராளமான கிராம பகுதிகளுக்கு குடிநீர் மாசடையக்கூடிய நிலை உள்ளது. கள தகவலுடைய நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சிவமணி கடந்த தேர்தலுக்கு முன்னதாக தான் சேவ் தாமிரபரணி அப்படின்ற ஒரு மாபெரும் இயக்கத்தை நியூஸ் 18 தமிழ்நாடு முன்னெடுத்தது. அப்போ சில பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. மீண்டும் அந்த பிரச்சனை தலை தூக்கியிருக்கா? என்ன காரணம்? மாநகராட்சி என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும்? இப்ப நிச்சயமாக தமிழகத்தின் ஒரே வற்றாத ஜீவநதியான தாமிரபரணி 127 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் பகுதியில் இந்த மலைப்பகுதியில் உற்பத்தியாகக்கூடிய தாமிரபரணி ஆறு திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களை வளப்படுத்தி தூத்துக்குடி மாவட்டம் புன்னக்காயில் கடலில் கலக்கிறது. தாமிரபரணி தரைப்பகுதியை அடையும் பாபநாசம் முதல் அது கடலில் கலக்கக்கூடிய புன்னக்காயில் பகுதி வரை அனைத்து பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மாநகராட்சி, நகராட்சிகள், ஊராட்சிகள் அனைத்துமே கழிவுகளை நேரடியாக தாமிரபரணியில் கலப்பது அப்படிங்கிறது தொடர்கதையான நிகழ்வாக வருகிறது. கடந்த ஒரு 7-8 மாதங்களுக்கு முன்பு பல்வேறு நடவடிக்கைகளை நியூஸ் 18 தமிழ்நாடு முன்னெடுத்த நிலையில் தாமிரபரணியை பாதுகாப்பதற்காக தற்போது நம்ம பார்க்கக்கூடிய அந்த தொட்டி போடப்பட்டது. அதாவது தாமிரபரணியில் வரக்கூடிய கழிவு நீர் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் ஆற்றில் கலப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கும் என நடவடிக்கைகள் சொல்லப்பட்டது. சுமார் 5 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டது. அந்த திட்டங்கள் அனைத்தும் தற்போது பாழ்பட்டு மீண்டும் நேரடியாக ஆற்றில் கழிவுகள் கலக்கக்கூடிய நிகழ்வு தான் காணப்படுகிறது. தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிறது திருநெல்வேலி சிந்துபூந்துறை பகுதியில் இருக்கிறோம். இந்த பகுதியில் முழுமையாக கழிவுநீர் நேரடியாக ஆற்றில் கலக்கக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதற்கு பிறகாக ஒரு 200க்கும் மேற்பட்ட உரைக்கிணறுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த உரைக்கிணறுகள் மூலமாக திருநெல்வேலி மாவட்டம் மட்டுமல்லாது தூத்துக்குடி, விருதுநகர் மாவட்டத்தின் சில பகுதிகள், ராமநாதபுரம் மாவட்டத்தின் சில பகுதிகள் என 5 மாவட்டங்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய 200க்கும் மேற்பட்ட உரைக்கிணறுகள் அமைக்கப்பட்டு அதிலிருந்து தண்ணீர் குடிநீருக்காக கொண்டு செல்லப்படக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த தண்ணீரை தான் மக்கள் குடிக்க நிலை அப்படிங்கிறது காணப்படுகிறது. குளிப்பதற்கே இந்த தண்ணீர் பயன்படாது அப்படிங்கிற நிலையில நம்ம ஆய்வுகள் தெரிவித்த நிலையில தற்போது இந்த தண்ணீர் மேலும் மாசடையக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதற்கான நடவடிக்கைகள் 600 கோடி ரூபாயில துவங்கும் என 3 மாதங்களுக்கு முன்பே சொல்லப்பட்டது. ஆனால் தற்போது வரைக்கும் எந்த பணிகளும் மேற்கொள்ளப்பட்டதாக தெரியவில்லை. இதன் காரணமாக தண்ணீர் தொடர்ந்து மாசடையக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். 50 இடங்களில் கழிவுநீர் கலப்பதன் காரணமாக ஏற்பட்டு வரக்கூடிய பாதிப்பு கள தகவலாக கொடுத்தீங்க. உங்களை விரிவான தகவலுக்கு நன்றி சிவமணி.